சுபா கண்டாள். என்ன பெரிய ஆலோசனை என்றாள். ஒன்றுமில்லை என்று அப்பா ஈனஸ்வரத்தில் இழுக்க அம்மா அத்தனையுமே அருவி போல கொட்டினாள். சுபா நடந்ததை அறிந்தாள். அவ்வளவுதான். என்னென்ன நினச்சிட்டு இருக்கிறானுங்க? ஏதோ உங்களால் தான்பா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ நிச்சயம் கூட ஆயாச்சு. இனிமேல் எவனும் கட்டிக்க மாட்டான்னு நினச்சிட்டு இத்தனையும் பண்ணுறாங்களா? நான் அப்போ கூட ஒன்றும் வரவனோட செலவில் வாழணும்னு கட்டாயமாக இல்லைல்ல. எனக்குன்னு வேலை ஒன்று இருக்குது. இப்படி ஒன்றா கேட்குறவங்க நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி இன்னும் 10 சவரன் வேணும் வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்களா? பெரியவரை தன் கேள்வியால் சிக்க வைத்தாள் சுபா. சொல்கிறேன்னு நல்லா கேட்டுக்கோங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். இது வரைக்கும் செலவானது எல்லாமே போகட்டும். இனிமேல் எவனாவது பொண்ணுன்னு கேட்டு வரட்டும். அவனும் இவனை மாதிரியே கேட்டான்னா கல்யாணத்துக்கு ஒரு டாட்டா சொல்லிடுறேன். அவனையும் ஓட ஓட விரட்டுறேன் என்ற ஆக்ரோஷமாக நடந்து சென்றாள். காதலித்து கல்யாணம் செய்து கொள்வதே சிறந்தது போல என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள்.